எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். சாலிட் பிளாக்கு, பேர் பிளாக்கு, இன்டர்லாக்கு, ஃப்ளையார்ஸு, பின் டைப்பு, கலர் மிக்சரு, காங்கிரீட் மிக்சரு அப்படி நிறைய ரகம் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பேர் பிளாக் மிஷின். வாங்க இதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இந்த பேர் பிளாக் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேக்கேஜாக வாங்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வைப்ரேட்டிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இது 2 வைப்ரேட்டிங் டேபிள். இந்த மாதிரி ஒரு கலர் மிக்சர் மிஷின் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா கலர் மிக்சர் பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து 100 kg கெப்பாசிட்டி, இன்னொன்று 150. 2 ரகமாக பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 100-150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஹேண்டு வந்துடும். இந்த மாதிரி அப் பண்ணுறதுக்கு ஹேண்டு ஒன்று வந்துடும். இது பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சிங் வந்து உள்ளே போட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் லேயருக்காக போடுவாங்க. இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை வந்து மொத்தம் 4 கை வரும். அதாவது பாருங்கள், சென்டரில் ஒரு ஃப்ரீயாக சுத்தக்கூடிய கை ஒன்றும், சைடில் வந்து இங்கே ஒரு கை ஒன்றும், இங்கே கை ஒன்றும், பேக் சைடில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சப்போர்ட் போட்டிருக்க பாருங்க. இப்படி போகிறதுனால என்ன ஆகுன்னா மிக்சிங் ரொம்ப நம்ம பக்கம் 100% கிடைச்சிடும். அதுபோக இங்கே பாருங்க ஒரு ஹைட்ராலிக் ஹேண்ட் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஹேண்டை வந்து நம்ம லிஃப்ட் பண்ண முடியாது. அது வேலை செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இது நம்ம கையால் தூக்க முடியாது, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இங்கே லிஃப்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கேட்டிங்கன்னா பாருங்க, இப்படி பம்ப் பண்ணும்போது மேலே அப்பா ஆயிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய மிக்சர் வாங்கும் போது இந்த மாதிரி ஹைட்ராலிக் மாதிரி வாங்கிக்கணும். இப்போ சாதாரண 100 கிலோ வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ஹைட்ராலிக் தேவைப்படாது. இந்த 150 வாங்கும் போது இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு உண்டான சிலிண்டர் பாருங்க, ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே பெரிய சிலிண்டர் ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு உண்டான ஒரு ஹேண்ட் பம்ப் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்குள்ள ஆயில் ஊற்றியே கொடுத்துருவோம். இது பம்ப் பண்ண மேலே போகும். நம்ம இந்த இங்கே ஒரு சின்ன வால்வு இருக்கு பாருங்க, இது ரிலீஸ் இப்படி பண்ணிட்டோம்னா அது இறங்கி மேலே இறங்குது பாருங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி இறங்கி. இதுதான் மெத்தட். இப்போ இந்த கலர் மிஷின் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 5H மோட்டர் மாட்டிக்கிறேன். 5H மோட்டர், காம்பர் மோட்டர் மாட்டிருக்கிறேன். அதுக்கு உண்டான கியர் பாக்ஸ், அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 பெல்ட் மாட்டிருக்கிறேன். இதே இதோடைய மெத்தடு. வாங்க அடுத்து நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்துட்டோம், அதாவது கலர் எப்படி கலக்குன்னு பார்த்துட்டோம். நம்ம அந்த கலர் பிக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் மிக்சர் மிஷின் இது மூலியம் போடுறோம். அதாவது செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஜல்லி, அதுக்கு உண்டான டஸ்ட்டு, சிமெண்ட்டு, அப்புறம் குயிக் செட்டிங் லிக்விட் அப்படின்னு ஒரு லிக்விட் ஊற்றுறாங்க. அந்த லிக்விட் ஊற்றினா கல்லுடைய தரவே மாறிடும். அந்த மெத்தட் போடுவாங்க. இது வந்து 1 பேக் கெப்பாசிட்டி மிக்சர் மிஷின், காங்கிரீட் மிக்சர். சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் மிக்சரில் போடுவாங்க, இந்த மிக்சரில் போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி மிக்சர் போடும்போது என்னன்னா அந்த குயிக் செட்டிங் லிக்விட் ஊற்றும் போது கீழே வந்து சீக்கிரம் அரைச்சிரும். இந்த சாதாரண எம்எஸ் வந்து அரைச்சிரும், இந்த காஸ்டிங் அரிக்காது. அதனால மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீக்கிரம் சாப்பிட்ரும், அந்த இதனால் அரிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி இந்த காஸ்டிங்கே போயிடுவாங்க. இதுவும் மிக்சிங் பக்காவாக 100% நல்லா வரும், அதனால் பயப்பட தேவையில்லை. இது வந்து செகண்ட் லேயரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5H மோட்டர் வந்துடும். இதோடைய மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானே தயாரிக்கிறேன், எங்களுடைய சொந்த மேக் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட் கனெக்டிவிட்டி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த 5H மோட்டருக்கு மாட்டியிருப்பேன். இதோட RPM வந்து 960 RPM. இது கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 பெல்ட் மாட்டியிருப்பேன். அதாவது ஓடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும், சத்தம் இல்லாமல் கடகடகடான சத்தம் இல்லாமல். பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் லிங்க் இருக்கும், அந்த செயின் லிங்கை நாங்கள் போடுறதே இல்லை, பெல்ட் மட்டும் தான் போடுறோம். இது ஓடும் போது ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும். இப்போ இது வந்து செகண்ட் லேயர். நம்ம அடுத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர் பார்த்துட்டோம், காங்கிரீட்டும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து மெயினானது இந்த வைப்ரேட் டேபிள். இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 10 அடி வந்துடும். இந்த லென்த்து 10 அடி இருக்கும். 10 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வலை போயிடும். இந்த வலை எதுக்காக அப்படின்னா நம்ம வச்சு வேலை பார்க்கும்போது இந்த கலவை சிந்தும் போது கீழே அப்படி விழுந்துடும். அதுக்காக இந்த மெத்தட், இந்த வலை. அது வேற ஒன்றும் காரணம் கிடையாது, இதுதான் காரணம். இது வைக்கிறனால வைப்ரேஷன் போகுது அப்படிலாம் கிடையாது. இது வச்சு வேலை பார்க்கறதுக்காக ஒரு வலை, ஜஸ்ட் அவ்வளவுதான். இது முடிஞ்சுதா? இது பார்த்தீங்கன்னா இது லென்த் வந்து 10 அடி நீளம், அகலம் வந்து 3 அடி அகலம் இருக்கும், உயரம் வந்து 3 அடி இருக்கும். இது பாருங்க, இந்த உயரம் பாருங்க. இந்த 3 அடியில் இந்த 1/2 அடி பூமிக்குள்ள போயிடும். இது வந்து உள்ள பதிச்சிருவாங்க. அதாவது ஒரு ஸ்கொயரை குழி தோண்டி அது அந்த 1/2 அடியை அப்படி பூமிக்குள்ள பதிச்சிருவாங்க. பதிச்சு காங்கிரீட் போட்டு நல்லா இது பண்ணிடுவாங்க. பதிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா டியூப் லெவலுக்காக பதிப்பாங்க. அதாவது டியூப்ல பிடிச்சி 4 பங்கு பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு டியூப் லெவலுக்காக கரெக்டாக பதிப்பாங்க. அப்படி பதிச்சா மட்டும்தான் நமக்கு மோல்டு வந்து கரெக்டாக ஓடும். சில கஸ்டமர் கேட்பாங்க, சார் கொஞ்சம் டேப்பர் வைக்கலாமா, டவுன் பண்ணலாமா, எதாவது பண்ண மாட்டேங்கன்னா அப்படிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் இதை பதிக்கிற போது கரெக்டாக டியூப் லெவலுக்காக பதிச்சிட்டோம்னா நம்ம அந்த மோல்டு வந்து கரெக்டாக ஓடும். நமக்கு கிடைக்கக்கூடிய மோல்டும் தரமாக கிடைக்கும். மிஷினுடைய கட்டிங் எல்லாமே லேசர் கட்டிங் தான், A to Z. இங்கே பாருங்கள், டாப்பில் இருந்து சைடு வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஹோல்ஸ் எல்லாமே வந்து லேசர் கட்டிங் தான் போட்டிருப்போம். A to Z எல்லாம் லேசர் கட்டிங் தான். அதுபோல் சேனலும் லேசர் கட்டிங் தான். சேனல் பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டிங் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து சேனலுக்கு தனியாக மிஷினும் இந்த பிளேட் கட் பண்ண தனியாக மிஷின், லேசர் மிஷின் வாங்கியிருக்கிறோம். இது எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப அக்யூரஸாக இருக்கும். எங்கே கசகசெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு எம்மும் 2 mm கரெக்டாக கட்டிங்காகி விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது மாட்டக்கூடிய இந்த மோட்டர் வந்து 3 HP மோட்டர். இது நாங்கள் சொந்த தயாரிப்பு எங்களுது. இது 3 HP வைப்ரோ மோட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டர் ஆகட்டும், மோட்டருக்கு உள்ளே வரக்கூடிய கேம்ப் ஆகட்டும், இது எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறது. இதுவும் லேசர் கட்டிங் வித் வெல்டிங்கு. எல்லாமே மிக் வெல்டிங்கும் போடுறோம். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங் வந்து தவிர்த்துருவோம். மோஸ்ட்லி எல்லாமே மிக் வெல்டிங் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாட்டக்கூடிய பட்டா, இந்த பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 2 பட்டா மாட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பட்டா வரும்.
கீழே ஒரு 6 பட்டாவும் மேலே 6 பட்டாவும், அதுக்கு மாட்டும் போது டிவிஎஸ் போல்டன் மாட்டியிருப்பேன். இப்போ எல்லாம் மாட்டிருக்கேன் டிவிஎஸ் போல்டன் எல்லாம் எடுத்து. அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் இந்த பிளேட்டு. இது வந்து 20 mm பிளேட். இந்த டேப்பர் பிளேட் இருக்கு பாருங்க, இதுதான் முக்கியம். நம்ம இந்த டிகிரி வந்து செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணணும். எங்கிட்ட வந்து நாங்கள் ஜிக் வச்சிருக்கோம் டிகிரி செட் பண்ணுறக்காக. இது பார்த்தீங்கன்னா இந்த செட் பண்ணும்போது தான் நம்ம மோல்டு வந்து நமக்கு எத்தனை செகண்ட்ஸில் போகணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா கீழே வெல்டிங் பண்ணி ரொம்ப ஹெவியாக சப்போர்ட் கொடுத்துருப்பேன். அப்போ மோல்டு நம்ம பாஸ் பண்ணணும், கரெக்டாக பாஸ் அந்த டைம் பாஸ் பண்ணிடும். நமக்கு தேவையான M40 கல்லுடைய தன்மை அதுவும் கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் போடும்போது லிக்விட் போகும்போது கரெக்டாக மெட்டீரியல் போட்டிங்கன்னா கரெக்டாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோல்டுகளில் மொத்தம் 3 ரகம் இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக்கு, இன்னொன்று ரப்பரு, ஒன்று பிவிசி. இந்த பிளாஸ்டிக்ங்கிறது வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இதுதான் பிளாஸ்டிக்கு. இது பிளாஸ்டிக் மோல்டு. இது பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் எல்லாமே. பிளாஸ்டிக் வந்து என்ன இருந்தாலும் பீஸ் ரேட் தான். அதே போல் இது பாருங்கள், இது வந்து ரப்பர் பார்த்தீங்கன்னா இது கிலோ ரேட் தான். ரப்பர்ஸ் எல்லாமே கிலோ ரேட் தான். இது பிவிசி, இதுவும் கிலோ ரேட் தான். இப்போ மோஸ்ட்லி அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அதிகமான நபர்கள் வந்து இந்த பிவிசி போயிடுறாங்க. எப்படின்னா இந்த பிவிசி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஸ் இருக்குது, அதனால் பிவிசி போயிடுறாங்க. இன்னொரு பிரத்யேகமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் மோல்டு வந்து வெளியே வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மோல்டு சப்ளை பண்ணாமல் இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் மிஷின் நீங்கள் கொடுத்துறீங்க, எங்களால் மோல்டு அலைய முடியலைங்க. நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க போயிடுறாங்க, தெரியாதவங்க வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க, சார் மோல்டு நீங்களே கொடுத்துருங்க, எங்களால் வெளியே அலைய முடியாதுங்க, அது நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறனால நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், வர கஸ்டமருக்கு என்ன டிசைன்ஸ் கேட்டு அந்த மோல்டுகளும் இப்போ நாங்களே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அப்படினால அந்த மோல்டுகளும் அவங்க டிசைன்ஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கேட்லாக் வச்சிருக்கிறோம். இந்த கேட்லாக்ல பார்த்து அவங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் தேவைப்படுதோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணி நாங்கள் அந்த மோல்டுகளும் வாங்கி கொடுத்துட்றோம். அந்த மாதிரி மெத்தட் கொண்டு போயிட்டு இப்போது சில கஸ்டமர் நம்மளுக்கு கேட்டாங்க, சார் மோல்டு நீங்கள் வாங்கி கொடுக்க கேட்டாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் ஒரு கஸ்டமர் கல் அனுப்பியிருக்காரு எனக்கு. பாருங்கள் எவ்வளோ நைஸ் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். டாப்பில் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். டாப்பில் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ ஏன் அவர் கேட்டாருன்னா, சார் நிறைய பக்கம் மோல்டு பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நிறைய பக்கம் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் குவாலிட்டியாக வாங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு வாங்கி கொடுங்க. எங்களுக்கு வந்து பைசா முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிரகாரம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி டைப் வச்சுருக்கோம். அவங்கள்ட்ட சொல்லி பிரத்யேகமாக சொல்லி, சார் எங்கள் கஸ்டமர் நல்லா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஸ்பெஷலாக போட்டு எங்களுக்கு தனியாக போட்டு வாங்கிக்கிறோம். மோல்டு எங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அதாவது இந்த தயாரிக்கக்கூடிய ஜிக்ஜாக் மோல்டு ஆகட்டும், ஐ பிளாக் ஆகட்டும், நாங்களே மோல்டில் கொடுத்துருவோம். அந்த மோல்டில் ஊற்றி கொடுத்துருவாங்க. என்னன்னா இப்போ அவங்க மோல்டு போடுற மாதிரி தான் வேறு மாதிரி போட்டுருவாங்க, திக்னஸ் கம்மியாகவும் லைட் வெயிட்டாக போட்டுருவாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, எங்கள் மோல்டுகளை கொடுத்து எங்களுக்காக போட்டு கொடுங்க அப்படின்னு போட்டு வாங்கிக்கிறோம். ஹெவியாக வாங்கிக்கிறோம், குவாலிட்டியாக செஞ்சு வாங்கிக்கிறோம். வாங்கி கஸ்டமருக்கு நல்லபடி சப்ளை பண்ணுறோம். இந்த யூகுலா மட்டும் பார்த்தீங்கன்னா இது 5 m திக்னஸ் வரும். முதல்ல நான் போட்ட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 m தான் இருக்கும். இப்போ நான் போகிறது எல்லாமே 5 m திக்னஸ் போடுறேன். அது முதல்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி போட்ட யூகுலா பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும், உடஞ்சிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் வந்து பிரத்யேகம் என்ன பண்ணோம், இந்த மோல்டு வந்து நாங்கள் தயாரித்தோம். அதாவது யூகுலாமுக்கு உண்டான மோல்டை மட்டும் நாங்கள் கிரேட் மெட்டல் எடுத்து தயாரித்து அதை கொடுத்து, சார் இது எங்களுக்காக பண்ணி கொடுங்க, இந்த மோல்டு இந்த யூகுலாம் எங்கள் ஹெவிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக சொல்லி நாங்கள் எங்களுக்காக இந்த யூகுலாம் தயாரிச்சிக்கோம். இப்போ எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வரதில்லை, 0 கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த பேவர் பிளாக் மிஷின் மட்டும், இந்த டேபிள் மட்டும் பவுடர் கோட்டிங் மெத்தடு, பாக்கி எல்லாமே இந்த கலர் மிக்சர் ஆகட்டும், இல்லை இந்த காங்கிரீட் மிக்சர் ஆகட்டும், இது எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்டிங் தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிமோல்டிங் மிஷின். இப்போ இந்த டிமோல்டிங் மிஷின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளாஸ்டிக் மோல்டு வாங்கினா மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது பிவிசி பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வளைஞ்சிரும், ரப்பரும் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் அமுத்தினா வளைஞ்சிரும், கல்லை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. பட் இது பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வளையாது, எங்கேயுமே நிறையா இது பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த பிளாஸ்டிக் மோல்டு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிமோல்டிங் மிஷின் வாங்கிடுங்க. இந்த டிமோல்டிங் பார்த்தீங்கன்னா கல் எப்படி வச்சிருவாங்க, ஒரு நிரப்பிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த டிமோல்டிங் வச்சு வைப்ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா கீழே வைப்ரேட் மோட்டர் இருக்கு பாருங்கள். இது வந்து 1/2 HP 3 phase லைனில் மோட்டர். இந்த மோட்டர் இது வைப்ரேட் பண்ணும். இது வைப்ரேட் பண்ண என்ன ஆகும், கல் அப்படியே கீழே டடக்குன்னு கீழே வந்துடும். ஒரு சாக்கு கீழே வச்சுக்குவாங்க, சாக்கை வச்சுட்டு அது மாதிரி வைக்கும்போது கல் ஈஸியாக கீழே விழுந்துடும், கல்லை தனியாக எடுத்து போயிடுவாங்க. இப்போ இதுக்குண்டான செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ப்ரிங்கு வரும் சைடில், 4 ஸ்ப்ரிங்கு, ஒரு 1/2 HP மோட்ரு, 2 பேர் எனக்கு வேலை பார்க்கலாம். இங்கிட்ட ஒரு ஆள், இங்கிட்ட ஒரு ஆள் பார்க்கலாம். இங்கே நிற்கிற இப்படி பண்ணலாம், இங்கே இப்படி பண்ணலாம். அப்போ டக்குன்னு வேலையாகும். 2 பேர் கழட்டுவாங்க, 2 பேர் கொண்டு வைப்பாங்க. இதான் இதோடைய மெத்தட். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். இது எப்படி தயாரிக்கிறோம், இதோடைய பெயிண்டிங்ஸ் என்ன, போல்டன்ட் எப்படி, கலர் மிக்சர் எப்படி, காங்கிரீட் மிக்சர் எப்படி, டிமோல்டிங் மிஷின் எப்படி, இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் இது வந்து நான் எப்படி இது ஒர்க் பண்ணோம் அப்படி யூடியூப்ல நிறைய கேள்வி கேட்குறாங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்க, அப்போ தான் நம்ம தெளிவாக பேச முடியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மிஷின், கலர் மிக்சர், காங்கிரீட் மிக்சர், அப்புறம் மோல்டு அப்படின்னு பெரிய ஒரு யூனிட் இருக்குது. இப்போ நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் நாங்கள் நேரில் வந்து பார்க்கலாம்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வரலாம், மிஷினை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் கொடுத்தா போதும். ஏன்னா நாங்கள் எப்படி பண்ணுறாங்க நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எங்களோட சொந்த லேசர் மிஷின் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே நாங்களே இவ்வளோ தயாரிச்சுக்கிறோம், குவாலிட்டியாக நல்லா தயாரிச்சுக்கிறோம். இப்போது இந்த மிஷின் வேணுங்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.